அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின யோகாவில் பச்சி மோட்டாசனா அப்படின்னு ஒரு இதை பார்க்க போகிறோம். ஒன்றும் பெரிய இது இல்லை, இதே போஸ்டரில் தான் லெக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா, பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். கால் இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். பச்சி மோட்டாசனாங்கிறது இப்போ சிங்கிள் லெக் இப்படி வச்சிங்க. இங்கே பாருங்கள், கால் இப்படி இருக்கா, ஒரு இந்த மாதிரி ரைட் லெக் இப்படி மடித்து வச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக் அப்படி நீட்டிக்கோங்க. புரியுதா, தெரியுதா? ஸோ லெஃப்ட் லெக் அப்படி நீட்டிக்கிட்டிங்கனாக்க ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டால் உங்களுடைய கட்டை விரலையும் கால் விரலை தொட முடியுதான்னு பாருங்கள். தொடும்பொழுது தலையும் இந்த கையை சின்ன இங்கே ஒட்டிகிட்டு இருக்கணும். ஸோ தட் அப்படியே கீழே குனிஞ்சு பாருங்கள், எவ்வளோ முடியுதோ ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு கை மட்டும் இல்லை, ரெண்டு கையாலையும் தொடணும். எடுத்தோடனே ரெண்டு கையாலையும் தொட முடியாது, ஒரு கையால் தான் தொட முடியும். சில பேருக்கு இவ்வளோ தான் தொட முடியும்னா இங்கே தொட்டுக்குங்க, சில பேர் இங்கே தான் தொட முடியும்னா இங்கே தொட்டுக்குங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ முழுசாக தொட முடிஞ்சு அப்படி தொட்டுக்குங்க. ஸோ ஒரு கையாலே தொட்டுக்கிட்டு நம்ம 20 கவுண்ட் பண்ணலாம். பட் ஆக்சுவலி எப்படி இருக்கணும்னாக்கா ரெண்டு கையாலையும் இப்படி தொடணும். ரைட், இப்படி கீழே குனிஞ்சிருக்கணும். நீங்கள் வராதவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஒன்றே டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹேண்டில் தொட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கவுண்ட் பண்ண போகிறேன். ரைட், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. யூஸ்வலாக நல்லா யோகா பண்ணுறவங்க, இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறவங்க தலை இருக்குல்ல, அதை முட்டியை தொடுவாங்க. ஸோ பட் நமக்கு என்ன வருதோ அதை செஞ்சால் போதும், போக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது லெஃப்ட் லெக்கை வச்சு பண்ணணும். அதேமாரி ரைட் லெக்கை வச்சு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹேண்டால் டச் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்ட்ரெச்சிங்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், அதே தான் இன்னொரு ஹேண்டாலையும் தொடறேன். பாருங்கள், கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, ஸோ லெஃப்ட் லெக்குக்கு ஒரு தடவை பண்ணோம், ரைட் லெக்கு ஒரு தடவை பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், 2 செட்டு பண்ணணும். இதே 20 கவுண்டில் 2 செட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், திஸ் இஸ் ஆக்சுவல் பச்சி மோட்டாசனா. பாருங்கள், 2 காலையும் இப்படி வச்சுருக்கோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 கையாலையும் ஸ்லோவாக குனிஞ்சிட்டோம். எப்பப்பெல்லாம் குனிறீங்களோ அப்போ மூச்சை வெளியில் விட்டுருங்க. எப்பப்பெல்லாம் எழுந்திருக்கிறீங்களோ அப்போ மூச்சை ப்ரீத்திங் பண்ணிட்டு ஸ்லோவாக ப்ரீத்திங் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ணணும், அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். எடுத்தோடனே அர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா, ஒருவேளை ஆஃபீஸ் கிளம்புற நேரம், சாப்பிட்ற நேரம் அர்ஜென்ட்டுன்னு பண்ணாதீங்க. ஸோ ஸ்லோவாக பண்ணுறதா இருந்தால் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியும்னா அப்போ ஸ்லோவாக பண்ணணுன்னா அப்போ மட்டும் பண்ணுங்கள். ரைட், நல்ல ஸ்ட்ரெச்சிங் ஆகும். உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி வருதோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் பாருங்கள், ஸ்டடி ஸ்லோவாக நான் போகிறேன். ஸ்லோவாக மூச்சை வெளியில் விட்டுட்டே போகிறேன். இப்போ தலையை குனிஞ்சிக்கிறேன். ரைட், இந்த பொசிஷன் வரைக்கும் தான் வருது. சில பேர் நல்லா குனிஞ்சு இந்த முட்டியை தலையால் தொடுவாங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் வரணும். பட் நம்ம அதுக்காக வரலான்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ வருதோ அதை செஞ்சிங்கனாலே போக வந்துடும். ரைட், இப்போ பாருங்கள், இப்படியே கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மூச்சை தென் ஒரிஜினல் பொசிஷன். முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது சுகாசனத்தில் போய் உட்காந்துருங்க. கரெக்ட். ஸோ இது இதில் நீங்கள் 2 செட்டு பண்ணணும். எப்பயுமே 20 கவுண்ட்ஸு 2 செட்டு. யோகாவில் எனக்கு ஆசனா வண்டியப்பன் கிளாஸில் சொல்லி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 2007 இதை போய் கற்றுக்கணும்.
அதுலேருந்து அப்பப்போ விட்டு விட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை இன்றைய யோகா டேயில் வஜ்ராசனாவை பார்த்துக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.